அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய ஆத்ம உபதேசம் உணர்ச்சி முடிச்சுகள் உணர்வு. இதை பற்றி சற்று ஆழ்ந்து பார்ப்போம். உணர்ச்சி 5 புலன்களுடைய உணர்ச்சி. கண், காது, மூக்கு, வாய், தொடுதல். இந்த 5 புலன்கள் மூலமாகத்தான் ஒரு மனிதன் இயங்குகின்றான். இந்த 5 புலன்கள் மூலமாக ஏற்படக்கூடிய உணர்ச்சி. இந்த 5 புலன்களுக்கும் உணர்ச்சி உண்டு. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகள் தான் பிரச்சனை. அதாவது இந்த 5 புலன்கள் மூலமாக உங்களுக்குள் ஆழமான பதிவாகிய வலியை தரக்கூடிய, பயத்தை தரக்கூடிய, பேராசி உருவாக்கக்கூடிய, மொத்தமா சொல்ல நிதானத்தை இழக்க செய்யக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகள். நன்கு ஆழ்ந்து புரிந்து உணர்ச்சி முடிச்சு என்பது முழுமை அடையாத பதிவு. உணர்ச்சி முடிச்சுகள் என்பது ஒரு சூழ்நிலை, ஒரு சம்பவம் ஆரம்பிச்சு முடியும். அந்த ஆரம்பிச்சு முடியும் போது அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எதிர்மறை எண்ண ஓட்ட பதிவுகள், என்கிராம்ஸ்னு சொல்லலாம். இந்த உணர்ச்சி முடிச்சுகள் அனைத்திற்கும் காரணம், அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம், நிதானத்தை இழக்க செய்வதற்கு இதுவே காரணம், குழப்பத்தை உருவாக்குவதற்கு இதுவே காரணம், மன நிம்மதியை கெடுப்பதற்கு இதுவே காரணம், சமாதானத்தை உருவாக்குவதற்கு இதுதான் காரணம், சோம்பல்தனத்தை உருவாக்குவதற்கு காரணம் இதுவே. இந்த உணர்ச்சி முடிச்சிலேயே வாழ்க்கை பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த நிறைவு, திருப்தி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நகர முடியல. வாழ்ந்தோங்கிற திருப்தி, வாழ்ந்தோங்கிற பரிபூரண தன்மை, இதைத்தான் ஒரு மனிதன் எதிர்பார்க்கின்றார்கள். இதுதான் மனிதன் எதிர்பார்க்கின்ற சத்தியம். இந்த பரிபூரணம், இந்த நிறைவு, திருப்தி என்கின்ற தன்மை எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் உணர முடியும்? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, அந்த உணர்ச்சி முடிச்சு உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய மாயை சமுதாயம் சார்ந்தும் அதிகப்படுத்துகின்றது, ஆன்மீகம் சார்ந்தும் அதிகப்படுத்துகின்றது. இந்த உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து வெளிவர முடியல. அதுக்கு காரணம் என்ன, அதுக்கான வழி என்னன்னு பார்ப்போம். உணர்ச்சி முடிச்சுகளால் ஏற்படுகின்ற ஒரு சுகத்தை உருவாக்குகின்றது. நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மனிதனுக்குமே டென்ஷன் ஆகிறது பிடிக்காது, வெறுப்பாகிறது பிடிக்காது, பதட்டமா இருக்கிறது பிடிக்காது. அப்ப ஏன் அது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னா, அது ஒரு சுகத்தை அளிக்கின்றது. அதனாலதான் தீர்வை நோக்கி நகர்வதே இல்லை. கொஞ்சம் ஆழ்ந்து அந்த உணர்ச்சி முடிச்சுகள் கொந்தளிப்பதை கவனிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதன் மூலமாக நமக்கு நிம்மதியோ திருப்தியோ ஏற்படுவதில்லை. இந்த உணர்ச்சி முடிச்சுகள் எல்லாமே நம் நிம்மதியும் திருப்தி தன்மையும் கெடுக்கின்றது, பாதிக்கின்றது என்கின்ற கவனம் வந்துவிட்டால் நீங்கள் உள்முகமாக அடுத்த நிலையான உணர்வை தேடத் துவங்குவீர்கள். அதுவரைக்கும் இந்த உணர்ச்சி முடிச்சுகளிலேயே பயணம் போய்கிட்டே இருக்கு.
சற்று உள்முகமாக கவனித்து யோசியுங்கள். நமக்கு உண்மையிலேயே வாழ்ந்தாங்கிற திருப்தி இருக்கா? இந்த நிறைவோடு பரிபூரண தன்மையோடு இருக்கிறோமா? இல்ல ஏதோ ஒரு உணர்ச்சி முடிச்சுகள் நம்மள வாழ்க்கையை டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கா? ஒண்ணு பேராசி நோக்கி இழுத்துக்கிட்டே போறது, இன்னொன்னு பயம் சார்ந்த விஷயங்கள், வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் சார்ந்த உணர்ச்சி முடிச்சுகள் கொந்தளிச்சு வாழ்க்கை டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையை டிரைவ் பண்ணாம அந்த உணர்ச்சி முடிச்சு உங்க வாழ்க்கையை டிரைவ் பண்றதுனால தான் இந்த உள்ளுக்குள்ள நிறைவு திருப்தியை ஃபீல் பண்ண முடியறது இல்லை. நன்கு ஆழ்ந்து கவனியுங்கள். உங்களை இயக்குவது எந்த உணர்ச்சி முடிச்சுகள் என்று கவனியுங்கள். பேர் புகழுக்காக வாழ்க்கையை நடத்துறோமா, அல்லது பயத்தால வாழ்க்கை நடத்துறோமா? எது என் வாழ்க்கை இயக்குகின்றது? எந்த உணர்ச்சி முடிச்சில் நம்மளை இயக்குது? அதை கவனித்து உங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்புங்கள். அடிப்படையாக ஒரு மனிதன் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், உள்முகமாக திரும்பி நான் பரிபூரணத்தோடு நிறைவோடு வாழ்ந்தங்கிற திருப்தி என்னுள் இருக்கின்றதா, இல்லை மாறிக்கொண்டே இருக்கின்றதா? இன்பமும் துன்பமும் தொடர்ந்து மாறி மாறி என் வாழ்க்கை இயக்குகின்றதா? நீங்க நல்லா கவனிச்சுங்க. இன்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பல விஷயங்கள் வச்சிருப்பீங்க, துன்பம்ங்கிற விஷயத்துக்கு பல விஷயங்கள் வச்சிருப்பீங்க. இது இரண்டுமே நீங்க நினைச்ச மாதிரி துன்பமில்லாம இன்பத்திலேயே இருக்கணும்னு நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்கா துன்பம் வந்துடும். இந்த பிளக்சுவேஷன்ல இருந்து விடுதலை அடைஞ்சு ஒரு ஸ்டேபிளான ஒரு, நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ உங்களுக்குள்ள ஒரு நிலைமையான தன்மை இல்லாம எப்பொழுதுமே ஹீட்டாவே இருந்தோம்னா நிச்சயமா வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பதோ நிம்மதி, நிறைவு, பரிபூரணம், வாழ்ந்தங்கிற திருப்தி. இது எல்லாமே எல்லா மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய உணர்வு. இந்த உணர்வு எப்பொழுது நடக்கும்? உணர்ச்சி தான் பார்த்துட்டோம், உணர்ச்சி முடிச்சுகள்லாம் பார்த்துட்டோம். இப்ப உணர்வுனா என்ன? உணர்வுக்கு ஒரே வார்த்தை தான், ஆனந்தம். ஆனந்தம் என்பது உணர்வு, உணர்ச்சி முடிச்சுகள் அல்ல. ஆன்மீகத்துல ஆனந்தத்தையும் உணர்ச்சி முடிச்சுகள்னு சொல்லிடுறாங்க. அது தவறான கருத்து. ஆனந்தம் என்பது உணர்வு, உணர்ச்சி முடிச்சுகள் என்பது பரவச நிலை. இதை தெளிவுபடுத்துகின்றேன். பரவசம் என்கின்ற, சமாதானம் என்கின்ற, மயக்கம் என்கின்ற உணர்ச்சி முடிச்சு வேறு, ஆனந்தம் என்கின்ற உயிரின் இருப்புத்தன்மை என்கின்ற உணர்வு வேறு. ஆனந்த உணர்வு விழிப்புணர்வை அதிகரிக்க செய்கின்றது. ஆனந்த உணர்வு விழிப்புணர்வையும் திருப்தி தன்மையையும் நிறைவு தன்மையையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பயத்திலிருந்து விடுதலை செய்கின்றது, எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுதலை செய்கின்றது, நிதானத்தை தருகின்றது ஆனந்த உணர்வு. நீங்களே உங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நம்ம எந்த இதுல நம்ம இருக்கோம். நீங்க ஆனந்தத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க உங்களுக்குள்ள ஒரு நிதானம் இருக்கும்.
உள்ளுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி இருக்கும். ஆனந்தம் என்கின்ற உணர்வை உணர முடியும். ஆனந்த உணர்வை உணர முடியும். அதற்கான வழி இருக்கின்றது. இந்த ஆனந்த உணர்வு ஒரு மிகப்பெரிய விடுதலை என்று நான் சொல்கின்றேன். மனதில் உருவாக்கக்கூடிய உணர்ச்சி கொந்தளிப்புகளால் ஏற்படக்கூடிய உணர்ச்சி முடிச்சுகள் என்கின்ற கர்ம வினை இது எல்லாத்திற்குமே ஒரு சொல்யூஷன் உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உணர்வை உணர்ந்தால் சரியாகும். சற்று மீண்டும் மீண்டும் உங்களை கவனித்து உங்களுக்குள்ளேயே கேள்விகளை எழுப்பி, நான் நிம்மதியாக, நிறைவாக, நிரந்தரமான சந்தோஷத்தோடு நான் வாழ்கின்றேனா? என்னது? நிரந்தரமான சந்தோஷமாக வாழ்கின்றேனா? கேள்வியை எழுப்புங்கள். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்வதுதான் ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு நோக்கி நகர்வதற்கான முதல் படி, உயர்ந்த படியும் கூட. செல்ஃப் என்கொயரி பண்ணுங்க. உங்களை நீங்களே இதை கேட்டு பாருங்கள். ஏதேனும் தடைகள் வந்தால் என்ன என்று கேள்விகளை எழுப்பி தெளிவுபடுத்தி ஆனந்த உணர்வுக்குள் நகர துவங்குவோம். நான் இம்பிராக்டிகலான விஷயத்தை சொல்லவே மாட்டேன். பிராக்டிகலான விஷயத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன் உங்களோடு. சரி, இந்த ஆனந்த உணர்வை உணர்வதனால என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், உங்களுக்குள்ள ரிலாக்ஸ்டா, நிம்மதியா, திருப்தியோடு, தெளிந்த உணர்வோடு சிந்திக்கவும் செயலாற்றவும் செய்வீர்கள். நீங்கள் எண்ணங்களை பிரயோகம் செய்து செயல்களை செய்வீர்கள். இந்த உணர்ச்சி முடிச்சுகள் இருந்தோம்னா எண்ணங்கள் உங்களை பிரயோகம் செய்து எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றது. அதான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று நான் சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் எண்ணங்களை பிரயோகம் செய்தால் நீங்கள் நினைத்தது போல் வாழ்க்கை இயங்கும். இப்ப என்ன ஆயிடுதுன்னா, எண்ணங்கள் தான் உங்களை இயக்கிட்டு இருக்கு. இந்த டெம்டேஷன் ஆகி இந்த டெம்டேட் ஆகிறதுனால என்ன ஆயிடுது, உங்களுடைய கான்சியஸ் உங்களையே இயக்குது, ராங் டெசிஷன் எடுக்க வைக்குது. மேலும் சிக்கல், உங்களுக்கு தெரியும் எது சிக்கல், எது பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் முதல் அடிப்படை தீர்வு உள்முகமாக உங்களை சரி செய்து கொள்வது. நீங்க தயாரானாதான் அந்த பிரச்சனைய சூழ்நிலையா நீங்க பார்க்க கத்துக்குவீங்க. உணர்ச்சி முடிச்சுகளில் இருந்து நீங்கள் ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, சின்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக உங்க உணர்ச்சி முடிச்சுகள் காண்பிக்கும். அப்படி பதிஞ்சிருக்கு. தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த உணர்வுக்குள்ள, ஆனந்த உணர்வுக்குள்ள பயணம் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பெரிய பிரச்சனைகளும் சாதாரணமாக சூழ்நிலையாக உங்கள் கண்ணுக்கு தெரிய தோணும். ஆனந்த உணர்வு விழிப்புணர்வை அதிகரித்து
தெளிவை அதிகரித்து, நிதானத்தை அதிகரித்து, சக்தியோட்டத்தை அதிகரித்து, புத்தியை அதிகரித்து, யுக்தியை அதிகரிக்கின்றது. சக்தி, புத்தி, யுக்தி இந்த மூணையுமே அதிகரிக்கும் தன்மை ஆனந்த உணர்வுக்கு இருக்கின்றது. இந்த ஆனந்த உணர்வுக்குள்ள பயணம் பண்ணும்போது நீங்க நிச்சயமா உங்க சமுதாய வாழ்க்கை பெஸ்டா நீங்க நினைத்தது போல் வாழ இயலும். அடிக்கடி லைஃப்ல பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. பதட்டம், உள்ளுக்குள் ஏற்படுகின்ற பதட்டத்தை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா வெளியே நீங்க சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள், எதையும் வெளியில் மாற்ற முடியாது. முதலில் உள்ளுக்குள் நீங்கள் மாறினால்தான் அது அனைத்தையும் நீங்கள் நினைத்தது போது செயலாற்ற முடியும். ஒவ்வொரு மனிதனும் தன்னோட உணர்ச்சி முடிச்சுகளையே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அடிப்படையாக மனிதனுக்கு தேவை தன்னுள் இருக்கின்ற பொங்குகின்ற உணர்ச்சி முடிச்சுகளை கையாளக்கூடிய, ஹேண்டில் பண்ணக்கூடிய கான்சியஸ்னஸ் தேவை. இந்த கான்சியஸ்னஸ் இல்லைனா சமாளிப்பது மிகவும் கடினம். It leads to wrong decision more and more. உணர்ச்சி முடிச்சுகள் அதிகமான பிரச்சனை உருவாக்குகின்றது. ஆனந்த உணர்வு தெளிவையும் தீர்வையும் தந்து கொண்டே இருக்கின்றது. நான் நேரடியாக இது மூலமாக சொல்லிக் கொள்கின்றேன், அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் உணர்ச்சி முடிச்சுகள். அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வு ஆனந்த உணர்வு. இந்த ஆனந்த உணர்வு தான் ஆன்மீகம் என்று சொல்கின்றேன். ஆத்மாவின் இருப்பாகிய ஆனந்த உணர்வில் லயமாகும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சுலபமாக வாழ இயலும். உங்க வாழ்க்கை எளிமையாகவும் வாழ முடியும், ரொம்ப கஷ்டப்படுத்தியும் வாழ முடியும். Those who can able to handle your all kinds of emotions, you are the successful person. எந்த ஒரு மனிதன் உங்களுக்குள் இருக்கின்ற உணர்ச்சி முடிச்சுகளின் கொந்தளிப்பை ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்கின்றீர்களோ வாழ்க்கை நிம்மதி நோக்கி நகர்கின்றது. உங்களுக்கு தெரியும் இதுக்கான வழி இதுதான் என்று சொல்கின்றேன். ஆனந்த உணர்வு. இதற்கான ஆனந்த உணர்வை உணர்வதற்கான வழி தியானம். தியானம் நேரடியாக உங்களுடைய ஆனந்தத்தை உணர வைக்கின்றது. ஆனந்தத்தை உணர வைப்பதினால் விழிப்புணர்வு தானாக விழிப்படைய துவங்குகின்றது. ஆனந்த உணர்வுக்குள் உணர உணர கான்சியஸ்னஸ் விழிப்படைஞ்சுக்கிட்டே போகும். இந்த கான்சியஸ்னஸ் வெளிப்படைய வாழ்க்கை ஈஸியாக வாழ இயலக்கூடிய சக்தியும் புத்தியும் யுக்தியும் வெளிப்படுகின்றது. இதுதான் ஆனந்த உணர்வுடைய வெளிப்பாடு. இந்த சத்சங்கத்தின் மூலமாக உள்முகமாக உங்களை நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். எந்த உணர்ச்சி முடிச்சு உங்கள் வாழ்க்கையை தீர்மானம் செய்திருக்கின்றது? அதிகமாக எந்த உணர்ச்சி முடிச்சில் நாம் சிக்கியிருக்கின்றோம் அப்படிங்கிறத சற்று கவனியுங்கள். நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே இந்த உணர்வுக்குள்ள நகர்வதற்கான முயற்சியை எடுக்க துவங்குவீர்கள். இதையும் வெறுமனே நாம் ஒரு கதை மாதிரி கேட்டு விட்டுறாதீங்க.
உங்களை உள்முகமாக கவனித்து எந்த உணர்ச்சி முடிச்சு என் வாழ்க்கை அதிகமாக பிரயோகம் செய்திருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிட்டிங்கனாவே நீங்கள் ஆனந்த உணர்வை நோக்கி நகர்வதற்கான முடிவுகளை எடுக்க துவங்குவீர்கள். இந்த ஆத்ம ஆனந்த உணர்வதற்கான தியானத்தை வடிவமைத்துள்ளேன். இது வெறும் சிம்பிள். நீங்கள் நேரடியாக கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைன் மூலமாகவே, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவே அனைத்து தியான வகுப்புகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கான வகுப்பை பற்றிய தகவல்கள் வெளியிடப்படும். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை உணர்ந்து பாருங்க. அந்த ஆனந்த உணர்றனால என்னெல்லாம் லைஃப்பில் நமக்கு டெசிஷன் எடுக்கிறோம், அதனால ஹெல்த் ரிக்கவர் ஆகுதா, நம்முடைய செல்வங்கள் வளர்ச்சி அடையுதா, ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைக்குதா, இது எல்லாமே இந்த ஆனந்த உணர்வு தருகின்றது என்பதை நான் சொல்கின்றேன். இதை உணர்ந்து பார்ப்போம். உணர்ச்சி முடிச்சுகள் விடுதலைக்கான உணர்வுக்குள் நகருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி. மீண்டும் சந்தி.